அந்த பொண்ணு வந்து நைட் ஸ்டே மாரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் போய் ஸ்டே பண்றாங்க, பிடிக்கிறாங்க. இந்த வீட்ல இவங்க வீட்ல வரும்போது அந்த பொண்ணு இருக்கிறதுக்கும், அந்த நைட் ஸ்டே சொல்லிட்டு போய் படிக்கிறதுக்காக ம். போய் இருக்கிறாங்க. பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க இல்லையா? இருக்கிற நாள் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு ஃப்ரைடே மாரி போயிட்டு, சாட்டர்டே, சண்டே ஸ்டே பண்ற மாரி இருந்துட்டு, அவங்க வீட்லயும் பெர்மிஷன் கேட்டு தான் இருக்கிறாங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா படிக்கிற பொண்ணு தான். ம். படிக்கிறதுலலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் அது மீறி என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஆசை. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும். நல்ல அழகா தன்னை மேக்கப் பண்ணிக்கணும். அந்த மாரிலாம் ரொம்ப ஆசை. பட் வீட்ல வந்து அதுக்கெல்லாம் எதுவுமே அலோவ் பண்றதில்ல. ஹஸ்பண்டுக்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னா ஆமா. புரியுது. அது எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சுச்சு அந்த ஃபோன் கூட வந்து அந்த பொண்ணு வந்து ரெகுலரா யூஸ் பண்றது. வீட்லேன்னு இருக்கிற ஃபோன் தான் அந்த பொண்ணு யூஸ் யூஸ் பண்றாங்க. பண்ணுமா. அந்த பொண்ணுக்குன்னு எதுவுமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. ஸோ நாங்க அந்த பொண்ணு அந்த வெளிய ஸ்டே பண்றது, அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட ஸ்டைலே வேற மாரி இருக்கு. ம். ஸோ பயங்கரமா அந்த அ ஸ்டடிக்காக போய் இருக்கிறேன்னு சொல்றது தானே தவிர, மீதி அடுத்த நாள்ல பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்க கூட வெளிய போறது. அந்த பையன் ஒரு சுமாரான ஃபேமிலி. ம். பயங்கரமா செலவு பண்றது. அ ரொம்ப ஒரு ஒரு வித்தியாசமான அப்படியே வேற மாரி ஒரு பொண்ணா தெரிஞ்சுச்சு.